வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது ஃபார்முலா மேக்ஸ் ஃபார்முலாவில் இது வந்து பார்ட் 3 மென்சுரேஷனில் அளவியலில் வந்து 3D டைப் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கியூப் இருக்குது சரிங்களா. இதில் வந்து இந்த வெர்டெக்ஸ், ஃபேஸ், அப்புறம் எட்ஜ் இந்த மூணு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. முதல்ல ஒரு கியூப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் அப்படின்னா 3 புள்ளிகள் சந்திக்கிற இந்த லென்த்து, இந்த பிரெட்த்து, அப்புறம் இந்த ஹெயிட், இந்த 3 புள்ளிகள் சந்திக்கிற இடம் தான் இந்த வெர்டெக்ஸ் சரிங்களா. அடுத்ததாக வந்து ஃபேஸ்னா என்னன்னா ஒரு பக்கம், அந்த பக்கத்தோடைய மொத்த பரப்பளவு வந்து ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அடுத்து எட்ஜ்னா ஏதேனும் 2 பக்கங்கள் சந்திக்கக்கூடிய இடம் சரிங்களா, அதுதான் வந்து எட்ஜ் சரிங்களா. இந்த இருக்கு இல்லையா, இந்த 2 பக்கங்கள் சந்திக்கக்கூடிய இடம் தான் வந்து எட்ஜ். ஸோ ஒரு கியூப்ல வந்து மொத்தம் எத்தனை எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 12 எட்ஜ் இருக்கும். ஃபேஸ் வந்து 6 ஃபேஸ் இருக்கும். வெர்டெக்ஸ் வந்து மொத்தம் 8 இருக்கும் சரிங்களா. இது வந்து பேசிக்கு. அடுத்ததாக வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது புற வளைபரப்புன்னு சொல்லுவோம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஏரியாஸ் ஆஃப் தி கிவன் ஸ்ட்ரக்சர் எக்ஸப்ட் தி ஏரியாஸ் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம். அதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எல்லா ஏரியாவும் சேர்ந்தது தான். அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அல்லது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த 4 பக்கங்கள் இருக்கு, அந்த டாப்பு அப்புறம் பாட்டம் இது ரெண்டையும் தவிர்த்து, டாப் பாட்டம் இது ரெண்டையும் தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய பரப்புகள் இருக்கு இல்லையா, சுற்றி 4 பக்கங்கள் இருக்கா, 4 ஃபேஸஸ் இருக்கா, அதனுடைய பரப்பளவு தான் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதே இது வந்து நம்மளுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது இந்த மொத்தமும் சரிங்களா, பாட்டம் அப்புறம் டாப் இது ரெண்டோட பரப்பளவும் வந்து சேர்ந்து வந்திருக்கும். ஸோ மொத்தமாக வந்து 4 ஃபேஸஸ் ப்ளஸ் மேலே டாப் அப்புறம் பாட்டம் ரெண்டும் சேர்ந்து வந்து 2 ஃபேஸஸ், மொத்தம் 6 ஃபேஸஸ் வந்து இருக்கும் சரிங்களா. அதை வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்ததாக வந்து கியூப். முதல்ல ஃபர்ஸ்ட் பார்க்குறது கனசதுரம். கனசதுரத்துடைய பக்க அளவு வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கொள்ளளவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஏ கியூப். அதோடைய மூலைவட்டத்தோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா A√3 சரிங்களா. மூலைவட்டம்னா என்ன, இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு சரிங்களா கோடு எது வரைக்கும் போகணும், இந்த பாயிண்ட் வரைக்கும் போகணும், அதுதான் மூலைவட்டம் சரிங்களா. அந்த மூலைவட்டத்தோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா A√3. அடுத்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த 4 சுற்றி இருக்கு இல்லையா, 4 சுற்றி இருக்க பக்கங்களுடைய கூடுதல் பரப்பளவோட கூடுதல், அதாவது வேற ஒன்றும், ஒரு பக்கத்தோட ஒரு ஃபேஸோட பரப்பளவு என்ன A², சதுரத்துடைய ஒரு பக்கத்துடைய பரப்பளவு A². அப்படின்னா 4 பக்கம் இருக்கா சரிங்க, 4 பக்கம் சேர்ந்தா 4A². ஸோ புறவளை லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA மதிப்பு 4A². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும், இந்த பாட்டமும் வரும் இந்த டாப்பும் வரும் சரிங்களா. டாப்பும் சேர்ந்து வர்றதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு 6A². ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்புறம் டயகனல் பரப்பளவு, இது மூணையும் வச்சு நிறையா வந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரயிலில் வந்து நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கியூபாய்டு, கனசெவ்வகம். கனசெவ்வகத்தில் இது ஒரு நீளம், அகலம், அடுத்து இது ஒரு உயரம் சரிங்களா. 3 அளவு இருக்குது. அதனுடைய கொள்ளளவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா L×B×H. அது டயகனல்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டயகனல். ஸோ டயகனலோட ஃபார்முலா என்ன, √L² + B² + H². ஸோ L² + B² + H² √. ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த முன்னாடி இருக்கக்கூடிய பக்கத்தோட மதிப்பு என்ன L×H. இதே சைடில் இருக்க பக்கத்தோட மதிப்பு என்ன B×H. இதே கீழே இருக்கக்கூடிய பக்கத்தோட மதிப்பு என்ன L×B சரிங்களா. அப்போ கீழே ஒரு L×B, மேலே ஒரு L×B, அப்போ 2 L×B. அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு LH இருக்குது, அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு LH இருக்குது சரிங்களா. அப்போது 2 LH, சைடில் ஒரு BH, இந்த சைடில் ஒரு BH. ஸோ மொத்தம் வந்து 2LB + 2BH. சாரி, இது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் 2LH, இந்த முன்னாடி இருக்க LH, பின்னாடி இருக்க LH, அப்போ சைடில் இருக்க BH, சைடில் இருக்க BH. ஸோ 2 LB ப்ளஸ் 2 LH, 2 LH 2 BH. ஸோ மொத்தம் சேர்ந்து 2 2 H L + Bன்றதான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சேர்ந்து வந்து 2 × LB + BH + HLன்றதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா. அடுத்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க, லென்த் ஆஃப் தி லாங்கஸ்ட் ராட் பிளேஸ் இந்த ரூம். ஒரு ரூம் இருக்குது, ஒரு கனசெவ்வக வடிவத்தில் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அதில் வைக்கப்படக்கூடிய மிக நீளமான கம்பியினுடைய அளவு வந்து எவ்வளோ சொல்லி கேட்பாங்க. அது வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா அந்த கனசெவ்வகத்தினுடைய டயகனல் சமமாக இருக்கும். அதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா =√L² + B² + H². இது ஒரு ஃபார்முலா சரிங்களா. இதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் நிறையா வருது. அடுத்ததான் வந்து ரிலேஷன் பிட்வீன் த ஏரியா ஆஃப் த ஃபேஸஸ் அண்ட் த வால்யூம் சரிங்களா. இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து ரீசெண்டாக ரயில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இப்போது. ரிலேஷன் பிட்வீன் த ஏரியாஸ் ஆஃப் ஃபேஸஸ் அண்ட் வால்யூம்ஸ். இந்த ஏரியா ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸு அப்புறம் அதனுடைய கொள்ளளவுக்குள்ள தொடர்பு என்ன பார்த்தீங்கன்னா
வால்யூமோட மதிப்பு இந்த ஏரியாவோட ஃபேஸ் 3 ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, 3 ஃபேஸுடைய பரப்பளவு கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்பி இன்ட்டு பிஹெச் இன்ட்டு ஹெச்எல். சரிங்களா? இந்த ஒரு எல்பி, அடுத்து ஒரு பிஹெச், அடுத்து முன்னாடி ஒரு எல்ஹெச், இதோடைய பரப்பளவு சமமாக இருக்கும். அதோட அண்டர் ரூட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வால்யூமோட அளவு வந்து கிடச்சிடும். சரிங்களா? ஃபேஸஸோட ஏரியாவோட மதிப்பு கொடுத்து வால்யூம் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. அடுத்தது ரைட் சர்க்குலர் சிலிண்டர், நேர்வட்ட திண்ண உருளை. உருளையோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரம் இருக்கு, சரிங்களா? கீழே ஒரு வட்டம், அதாவது வேற ஒன்றும் இல்லை, ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காயின் மேலே காயினா அடிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காயின் மேலே காயினா அடிக்கிட்டே போனீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், ஒரு உருளை ஆகுமா? அப்போது காயினோட மதிப்பு என்ன, காயின் வந்து ஒரு வட்டத்தில் இருக்கும், அதோட மதிப்பு பைஆர் ஸ்கொயர். இப்போ வால்யூமோட மதிப்பு என்ன, ஒரு ஹெயிட் இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ பைஆர் ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? அது கர்வ்டு சர்ஃபேஸ் என்ன, மேலே டாப்பு பாட்டம் இது ரெண்டையும் தவிர்த்து மிச்சிருக்கக்கூடியது. ஸோ ஒரு வட்டத்தோட பரப்பு, ஒரு வட்டத்தோட சுற்றளவு என்ன இருக்கும், 2 பைஆரா, அதில் வந்து ஒரு ஹெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ 2 பைஆர் ஹெச். அதே இது லேட்டரல் சர்ஃபேஸ், டோட்டல் சர்ஃபேஸ் மதிப்பு என்ன வரும், ஒரு 2 பைஆர் ஹெச், அதோட போக மேலே ஒரு பைஆர் ஸ்கொயர், கீழே ஒரு பைஆர் ஸ்கொயர், 2 பைஆர் ஸ்கொயர் இருக்கா. அப்போ 2 பைஆரை வந்து காமன் எடுத்துட்டீங்கன்னா 2 பைஆர் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர்ன்றதான் டோட்டல் சர்ஃபேஸோட மதிப்பு. அதாவது வேற ஒன்றில் 2 பைஆர் ஹெச் வந்து ஆல்ரெடி இருக்குது லேட்டரல் சர்ஃபேஸ். அதோட வந்து எதை கூட்ட போகிறோம், கீழே ஒரு பைஆர் ஸ்கொயர் வட்டத்தோட பரப்பளவு, மேலே ஒரு வட்டத்தோட பரப்பளவு பைஆர் ஸ்கொயர். அப்போ 2 பைஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2 பைஆர் ஹெச் ப்ளஸ் 2 பைஆர் ஸ்கொயர், அது வந்து 2 பைஆர் காமன் எடுத்திங்கன்னா ஹெச் ப்ளஸ் ஆர்னு சொல்லி 2 பைஆர் ஹெச் ப்ளஸ் ஆர்ன்றதான் டோட்டல் சர்ஃபேஸோட மதிப்பு. சரிங்களா? 3 டாபிக் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. ஒன்று சிலிண்டரு, இன்னொன்று கூம்பு, சரிங்களா, கோன், அதுக்கடுத்து வந்து கோலம். இது 3 வந்து ரயில்வேல வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது இந்த 3 தான். சிலிண்டர், கூம்பு, கோனு, அப்புறம் வந்து ஸ்பியர். இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அதோட ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரைட் சர்க்குலர் ஹாலோ சிலிண்டர், அதான் நேர்வட்ட உள்ளிடட்ட உருளை. சரிங்களா? ஒரு உருளை இருக்குது, சரிங்களா, அந்த உருளைக்குள்ளே இன்னொரு உருளை இருக்குது கேப்போட, அப்படின்னா அதோட மதிப்பு என்னன்றதான் கொஷின். அதான் வந்து உள்ளிடட்ட உருளைக்கு சமம். சரிங்களா? அப்போது இதோட வால்யூமோட மதிப்பு என்ன வரும், வெளியில் ஒரு இதோட சின்ன உள்ள இருக்கக்கூடிய சின்ன உருளையோட அளவு என்ன, ஆரம் 6, பெரிய உருளையோட அளவு என்ன, கேபிட்டல் ஆர், ஒரு ஹெயிட் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த பெரிய உருளையிலேருந்து சின்ன உருளையோட மதிப்பு வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் கிடைச்சுமா. ஸோ பைஆர் ஸ்கொயர் ஹெச், உருளையோட ஃபார்முலா என்ன, பைஆர் ஸ்கொயர் ஹெச், பெரிய பைஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் பைஆர் ஸ்கொயர் ஹெச், இதுதான் ஒரு ஃபார்முலா. அதை டெரிவேஷன் பண்ணி இப்படி எழுதலாம். அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னா 2 பை ஹெச் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னா 2 பை ஹெச் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 2 பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வால்யூம் தான் அதிகமாக கேட்பாங்க இதில். ஸோ வால்யூம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே படிக்கணும்னாலும் வால்யூம் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ரைட் சர்க்குலர் கோன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்யா. நேர்வட்ட கூம்பு, கூம்புடைய பரப்பளவுடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, கூம்புன்றது வேற ஒன்றும் இல்லை, ஒரு உருளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உருளையோட பரப்பளவோட ஃபார்முலா என்ன, பைஆர் ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? இதில் வந்து நல்லா கவனிங்க. இப்படி ஒரு கூம்பை போட்டிங்கன்னா இது ஒரு கூம்பு, இது ஒரு கூம்பு, இது ஒரு கூம்பு. ஸோ 3 கூம்பு இருக்கா, 3 கூம்புலேருந்து ஒரே ஒரு கூம்போட பரப்பளவு மட்டும் எடுக்கணும். அப்படின்னா 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச் இதோட வால்யூம். சரிங்களா? அடுத்ததாக அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் இருப்பா. அதாவது டென்ட்டு கூடார கணக்கு வந்து வரும். சரிங்களா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, இது சுற்றி இருக்கக்கூடிய மேலே கூடிய பகுதியோட மதிப்பு பைஆர்எல். எல்லோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா அண்டர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன, ஆல்ரெடி ஒரு பைஆர்எல் இருக்குது, அதோட ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம் மட்டும் இருக்குது. ஸோ பைஆர் ஸ்கொயர். ஸோ பைஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பைஆர்எல், இல்லை பைஆர் காமன் எடுத்தீங்கன்னா பைஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர்ன்றதான் இந்த நேர்வட்ட கூம்போடைய டோட்டல் சர்ஃபேஸோட மதிப்பு. அடுத்தது ஃப்ரஸ்ட்ரம், இடைக்கண்டம். இடைக்கண்டத்தோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரஸ்ட்ரம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கூம்பில் மேலே இருக்க முகப்பு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறது தான் வந்து இடைக்கண்டம், ஃப்ரஸ்ட்ரம். இதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, வால்யூமுக்கு 1/3 பை ஹெச் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர். ஆர்ன்றது கீழே கூடிய வட்டத்துடைய பரப்பளவு, சரி ஆரம், மேலே சின்ன ஸ்மால் ஆர்ன்றது மேலே இருக்கக்கூடிய வட்டத்துடைய ஆரம். அடுத்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்புனா பை எல் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு இதோட மதிப்பு அப்படியே வந்துடும், ப்ளஸ் கீழே ஒரு பைஆர் ஸ்கொயர், மேலே ஒரு பைஆர் ஸ்கொயர், அவ்வளோதாங்க. இங்கே எல்லோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, மேலே கூம்போட மதிப்பு, கூம்பில் எல்லோட மதிப்பு என்ன வரும், அண்டர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இங்கே எல்லோட மதிப்பு, இடைக்கண்டத்தோட எல்லோட மதிப்பு என்ன வரும்னா ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். அடுத்து ஸ்பியர், கோலத்தினுடைய
ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா தான். வால்யூம் ஒன்று இம்பார்ட்டன்ட்பா. அதோடைய கொள்ளளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 4/3/r3 சரிங்களா. அதே நேரத்தில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 4/r². அதே ஹாலோ ஸ்பியர் உள்ளீடற்ற கோளத்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3/r³ - r³. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 4/r² - r². அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் ஹெமிஸ்பியர் இம்பார்ட்டன்ட். இப்போது நம்ம வந்து கோலத்தோட ஃபார்முலா என்ன பார்த்தோம் 4/3/r³ வால்யூமுக்கு. அதே அரைவட்டத்தில் அதில் பாதி 2/3/r³. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன அங்கே 4/r², இங்கே வந்து 2/r². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு என்ன இங்கே ஒரு 2/r², அப்புறம் மேலே ஒரு πr² இருக்கா. ஸோ 3/r²தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு. அடுத்து ஹாலோ ஹெமிஸ்பியர் உள்ளிடற்ற அரைக்கோளத்தோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா வால்யூமோட மதிப்பு 2/3/r³ - r³. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2/r² + r². அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு 3/r² + r². அடுத்து முப்பட்டத்தோட மதிப்பு. முப்பட்டத்தோடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா முப்பட்டகம் வந்து ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் வச்சு முப்பட்டகம் உருவாக்கலாம் சரிங்களா. ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் வச்சு முப்பட்டகம் உருவாக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்கொயரை வச்சு முப்பட்டகம் உருவாக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு ஹெக்ஸாகோனல் அருங்கோணத்தை வச்சு நம்ம வந்து உருவாக்க முடியும். ஸோ அதோட முப்பட்டகத்தினுடைய பரப்பளவோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட்பா. இது வச்சு கொஸ்டின் வரும். பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் சரிங்களா. அதே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பேஸ் பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட். டோட்டல் சர்ஃபேஸ் எவ்வளோ மதிப்பு பண்ணால் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் 2 × பேஸ் ஏரியா சரிங்களா. அதே இது பிரமிடு அதே சேம் மாதிரி தான். பிரமிடுக்கு வால்யூமோட மதிப்பு என்ன 1/3 × பேஸ் × ஏரியா. பிரமிட்னா இந்த மாதிரி இருக்குங்களா. இதோட பேஸ் ஏரியா வால்யூமோட மதிப்பு 1/3 × பேஸ் ஏரியா × ஹைட் சரிங்களா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 1/2 × பேஸ் பெரிமீட்டர் × ஸ்லாண்ட் ஹைட். அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மதிப்பு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் பேஸ் ஏரியா. அவ்வளோதான். அடுத்ததாக கடைசியாக பாலிகனோட பலகோணத்துடைய மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா பலகோணம்னா அது வந்து என்னவா வேணா இருக்கலாம் சரிங்களா. ஒரு முக்கோணமாக இருக்கலாம், ஒரு சதுரமாக இருக்கலாம், ஒரு செவ்வகமாக இருக்கலாம், அல்லது ஒரு ஐங்கோணமாக இருக்கலாம் பென்டகன். ஒரு ஐங்கோணமாக இருக்கலாம் சரிங்களா. 1 2 3 4 5 ஐங்கோணமாக இருக்கலாம். அல்லது ஒரு அருங்கோணமாக இருக்கலாம் 1 2 3 4 5 6. இந்த மாதிரி பலகோணங்கள் இருக்கு. அந்த பலகோணத்துடைய மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ரெகுலர் பாலிகன். ஒரு பலகோணம் கொடுத்துட்டாங்க, அதனுடைய உள்கோணங்களின் கூடுதலோட மதிப்பு என்ன வரும்னா n - 1 × 180 டிகிரி. என்னோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ். இப்போ உதாரணமாக முக்கோணம் எடுத்துக்கிறோம். முக்கோணத்துடைய 3 கோணங்களின் கூடுதல் என்ன வரும் 180 டிகிரி வருமா. ஸோ 3 - 2 × 180 டிகிரி. அப்போ முக்கோணத்தின் உள்கோணங்கள் கூடுதல் 180 டிகிரி கரெக்டாக வருதா. அதே மாதிரி இப்போ ஒரு பென்டகன் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் 5 - 2 × 180 டிகிரி. அப்போ அதோட மதிப்பு என்ன வரும் உள்கோணங்கள் கூடுதல் என்ன வரும் 36,540 டிகிரி சொல்லி வரும் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு பலகோணத்தினுடைய உள்கோணங்களின் கூடுதலோட மதிப்பு என்ன வரும் n - 2 × 180 டிகிரி. அதே சம் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வெளிக்கோணத்தினுடைய கூடுதலோட மதிப்பு என்ன வரும் 370 டிகிரி சரிங்களா. அடுத்து ஒவ்வொரு உள்கோணத்துடைய மதிப்பு என்ன வரும்னா n - 2 × 180 டிகிரி அப்பான் n. அதே எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மதிப்பு என்ன வரும் 360 டிகிரி அப்பான் n. அடுத்து நம்பர் ஆஃப் டைனோல்ஸ் இது இம்பார்ட்டன்ட். மொத்தம் வந்து ஒரு பலகோணத்தில் வந்து எத்தனை மூலைவிட்டங்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன n × n - 3 அப்பான் 2. உதாரணமாக சதுரம் எடுத்துக்குவோம் சரிங்களா. சதுரத்தில் மொத்தம் எத்தனை பக்கம் 4 பக்கம். ஸோ அதுக்கு வந்து எத்தனை மூலைவிட்டம் 2 மூலைவிட்டம் தான் இருக்குது. ஸோ 4 × 4 - 3 / 2 இதோட மதிப்பு என்ன வரும் 2ன்னு வருமா. ஸோ அதுக்கு வந்து மூலைவிட்டங்கள் எத்தனை 2 தான். இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்ததாக வந்து பலகோணத்தினுடைய உள்கோணம் அப்புறம் வெளிக்கோணம் இதனுடைய தொடர்பு என்ன பார்த்தீங்கன்னா ரேஷியோ தொடர்பு என்னன்னா உள்கோணம் அடுத்து வெளிக்கோணம் இதோட மதிப்பு வந்து n - 2:2க்கு சமமாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் டிரான்ஸ்வர்சல் குறுக்கு வெட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. 2 இணைகோடுகள் இருக்கு, அது வந்து ஒரு குறுக்கு வெட்டினால ஏற்படக்கூடிய கோணம். இந்த கோணங்களோட மதிப்பு கொடுத்துருவாங்க. 2 இணைகோடு கொடுத்துட்டாங்க சரிங்களா. எம் என்னன்னு வச்சுக்கோ
எம்என்னு சொல்லி 2 இணைகோடுகள் இருக்குது. அதை வந்து எல்லுன்ற ஒரு குறுக்கு வெட்டி வந்து வெட்டுது அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய கோணங்களுடைய தொடர்பு என்ன பார்க்கலாம். ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு சொல்லி ஆங்கிள்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன, மொத்தம் 5 கான்செப்ட் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுருக்கான். இப்போ ஏஎல்பிலாம் நிறைய கொஸ்டின். குத்தெதிர் கோணங்கள் சமம். குத்தெதிர் கோணங்கள்னா 1, 3 சமம், 2, 4 சமம், 5, 7 சமம், 6, 8 சமம். அடுத்து ஒத்த கோணங்கள் சமம். ஒத்த கோணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய 1, 5 சமம், இங்கே இருக்கக்கூடிய 2, 6 சமம். அதே மாதிரி இங்கே 4, 8 சமம். இந்த ஆங்கிள் வந்து என்ன கோணம் வருதோ சரிங்களா, இந்த ஆங்கிள் எந்த கோணம் வருதோ அதே சேம் அடுத்துள்ள கோட்டில் வரும் இல்லையா, அதே சேம் ஆங்கிள் வந்து சமமாக இருக்கும். அதுதான் வந்து ஒத்த கோணங்கள் சமம். அவ்வளோதான். 1க்கு 5 சமம், 2க்கு 6 சமம், 4க்கு 8 சமம், 3க்கு 7 சமம். சரிங்களா, ஒத்த கோணங்கள் சமம். 2 கான்செப்ட் பிடிச்சாச்சா. அடுத்ததா 3ஆவது கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளெதிர் கோணங்கள் சமம். உள்ளெதிர் கோணங்கள் 3க்கு 5 உள்ளெதிர் கோணம், 4க்கு 6 உள்ளெதிர் கோணம். சரிங்களா, 3க்கு 5, 4க்கு 6 இந்த உள் பக்கம், இந்த 2க்கும் உள் பக்கம் இருக்கு இல்லையா, 2க்கும் உள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த எதிர் கோணங்கள் இது சமம், இதுவும் சமம். சரிங்களா, அப்போ 3, 5 சமம், 4, 6 சமம். அதே மாதிரி வெளியெதிர் கோணங்கள் சமம். வெளியெதிர் கோணங்கள் சமம். வெளியெதிர் கோணங்கள் என்ன, இந்த 1 வெளியெதிர் கோணங்கள், இந்த 1 இதுக்கு எதிர் வெளியில் எதிர்கோணங்கள் 1, 7 சமம். அதே மாதிரி 2, 8 சமம். சரிங்களா, 4 கான்செப்ட் முடிஞ்சா. அடுத்ததா உள்கோணங்கள் மிகைநிரப்பு கோணங்கள். உள்கோணங்கள்னா இந்த 4, 5 சேர்ந்தா 180 டிகிரி, 3, 6 சேர்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ அவ்வளோதாங்க. இந்த 5 கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் பார்ட் 3. அதுக்கடுத்து வந்து மீதி இருக்க ஃபார்முலாஸ் வந்து அடுத்த பார்ட்டில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.